ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் vs சூப்பர் கிங் சென்னை சூப்பர் கிங்ஸு. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது, அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் ஈவினிங் 7:30 போல் நடக்குது. ஸோ இந்த பிச்சு ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 198 ரன்ஸு. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பேட்டிங் தான் ஹை ஸ்கோர் லெவல் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டெல்லியும் பஞ்சாப்பும் டெல்லி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க, 264 அடிப்பாங்க. அதே பஞ்சாப் சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு ரொம்பவே இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சை ஜெயிச்சா அடுத்து வர மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு போனால் கண்டிப்பாக பிளே ஆஃப் ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேக்கு. அண்ட் டெல்லிக்கும் ஒரு முக்கியமான ஒரு மேட்சஸ், 2 டீமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ஸு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். வாங்க நம்ம வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸ் அடிச்சிடணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 to 45 ரன்ஸ் எடுத்துடணும். தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸு. தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸு. இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட லைனப் பார்த்துடலாம். யார் ஆடுறாங்க. கேஎல் ராகுல் அண்ட் பதுன் நிஷாங்கா. கேஎல் ராகுல், பதுன் நிஷாங்கா அண்ட் நிதிஷ் ராணா, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், டேவிட் மில்லர், அபிஷேக் பரோல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார், முகேஷ் குமார், நடராஜன். இவங்க கீ பேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் நல்லா கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. இந்த சீசனில் 433 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் பேட்டிங் நல்லா கண்டினியூ பண்ணுவார் அவர். ஸோ பதுன் நிஷாங்கோ ஒரு மேட்ச்சு 50 அடித்தார். ஸோ அது ஃபார்முக்கு வந்துட்டாரான்னு நினைக்கிறேன். ஸோ அதே கண்டினியூ பண்ணார்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பவர் பிளேயில். ஸோ நிதிஷ் ராணாவும் பஞ்சாபில் நல்லா ஆடிருக்காரு. ஸோ அவரும் நல்லா ஆடக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்குது. ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஒரு ஆங்கர் ரோலில் ஆடுவார். ஸ்லோவாக ஆடி கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் டியூ ரோல் பண்ணுவார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துமே ஆடக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. டேவிட் மில்லர் ஒரு ஃபினிஷர். ஒரு லாஸ்ட் ஒரு 4 ஓவர் இருக்கிறதா 6 ஓவர் அடித்து மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு இது. அபிஷேக் போகிறாலும் ஒரு ஆங்கர் ரோல் ஆட பிளேயரு. பவுலிங் நம்ம பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இந்த சீசன் அந்தளவுக்கு நல்லா பண்ணாலும் அவர் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற ஒரு கேபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. மிச்சல் ஸ்டார்க்கு வந்திருக்காரு. அவர் விக்கெட் டேக்கராக இருக்கிற அவர் நல்ல ஒரு கேம் மொமெண்டம் உருவாக்காரு. முகேஷ் குமார் இந்த சீசன் நல்லா போட்டிருக்காரு. நடராஜன் இந்த சீசன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. யாக்கர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் ஆனால் விக்கெட்ஸ் நல்லா கன்சிஸ்டாக எடுக்க முடியுது அவரால். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம் யார் யார் ஆடுறாங்கன்ட்டு. ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், ஊர்வில் பட்டேல், அன்சுல் கம்போஜ், அகில் ஹுசைன், நூர் அகமது, மேட் ஹென்ரி, முகேஷ் சௌத்ரி. இவங்க கீ ஃபேக்டர்ஸாக இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசனில் 250 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவரும் நல்லா ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு தொடர்ந்து. ஒரு மேட்ச்சு 70, இந்த மேட்ச்சு 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை கூட. ஸோ அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார். ஸோ சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஸோ அவரும் ஃபார்ம் கிளிக் ஆகிடுச்சுன்னா நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பவர் பிளேயில். அண்ட் சிவம் துபே அவர் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாலும் ஈஸி கேட்சஸ்லாம் அவர் ட்ராப் பண்ணுறாரு. கொஞ்சம் பேட்டிங் ஒரு கிளிக் ஆச்சுன்னா பயமாக ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. சர்ஃப்ராஸ் கான் ஒரு பயமாக ஆடிட்டுருக்காரு இந்த சீசன். அண்ட் ஜேமி ஓவர்டன் ஆல்ரவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பவுலர் தான் நம்ம நினச்சோம், பட் பேட்டிங் நல்லா ஆடிட்டுருக்காரு அவர். ஊர்வில் பட்டேல் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. அன்சுல் கம்போஜ் இந்த சீசன் நல்லா போட்டிருக்காரு. பர்பிள் கலருக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அகில் ஹுசைன் ஏன் தான் ஒரு மேட்ச்சில் அவர் எடுக்க மாட்டேங்காங்க தெரில. அவர் மும்பை கூட ஒரு 4 விக்கெட் எடுத்தார். அவங்க ஊரில் வச்சு 4 விக்கெட் எடுத்தார். பட் அவர் விளாண்டா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் சிஎஸ்கேக்கு. பட் டீம் மேனேஜ்மெண்ட் தான் என்ன பிளான்னு தெரில. நூர் அகமது நல்லா போட்டார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ மேட் ஹென்ரி ஆடுவாரா இல்லையான்னு தெரில. முகேஷ் சௌத்ரி நல்லா ஸ்விங் போட்டுருக்காரு. அண்ட் இதுதான் இம்பேக்ட் பிளேயர் யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ பார்க்கலாம். கார்த்திக் சர்மா இம்பேக்ட் பண்ணாங்கன்னா நல்லா ஆடினார் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்கே கேம் சேஞ்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துன்னா கேஎல் ராகுல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் கெய்க்வாட். லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 52% கொடுக்குறேன். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு 48% கொடுக்குறாரு.
சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சிஎஸ்கே 52% கொடுக்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.